ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு மொட்டை மாடியில், வீட்டு தோட்டத்தில், பால்கனியில் பட்டன் ரோஸ் கொத்து கொத்தாக பூக்கணுமா? இந்த 1.5 நிமிட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பட்டன் ரோஸ் வளர்ப்பில் முக்கியமான 3 டிப்ஸை பார்க்க போகிறோம். பட்டன் ரோஸ் செடி வளர்ப்புக்கு நம்ம முதல்ல மண்கலவையை நல்லா சிறந்த முறையில் ரெடி பண்ணணும். இதுக்கு மண்கலவை ரொம்ப தளர்வான மண்கலவையாக இருக்கணும். தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா பட்டன் ரோஸ் வேர்கள் சீக்கிரமாகவே அழுகிடும். அதனால் நம்ம செம்மண் கலவையோட மண்புழு உரம், மணல் அல்லது தேங்காய் நார் கழிவு இதை எல்லாமே சம அளவு கலந்துக்கணும். இந்த மண்கலவையில் நம்ம பட்டன் ரோஸ் செடிகளை வச்சு வளர்க்கலாம். அடுத்ததாக பராமரிப்பில் பார்த்தோன்னா, செடிக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை தொழு உரங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக கடலை புண்ணாக்கு கரைசல் ரொம்ப சூப்பராக பட்டன் ரோஸ்க்கு மேட்ச் ஆகும். இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கும் பொழுது கொத்து கொத்தா பூக்கள் தொடர்ந்து பூக்கும். செடியும் நல்லா வளர்ச்சி அடையும். இதையும் 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். அடுத்ததாக பராமரிப்பில் பூத்த பூக்களை நல்லா காம்போட நம்ம வெட்டி எடுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய பக்க கிளைகள் வளரும். அதே மாதிரி ஒரு பக்க கிளைகளில் ஏகப்பட்ட மொட்டுக்கள் வைக்கக்கூடியது இந்த பட்டன் ரோஸ் ரகம். நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல செடியை வச்சு பராமரிக்கணும். நல்லா 5லிருந்து 6 மணி நேரம் நல்ல வெயில் இருக்கணும் ரோஸ் செடிகளுக்கு. அதே மாதிரி இந்த பட்டன் ரோஸ் செடிகளுக்கும் வெயில் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.